ராம் ராம் பெரியவா சரணம். இன்றைக்கி 75வது ஸ்லோகம் சொல்ல போகிறோம். வழக்கம் போல் 74 வரைக்கும் இந்த 4 ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிட்டோம். புது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். நகானாமுத்யோதைஹி நவநளினராகம் விஹசதாம் கராணாம் தே காந்திம் கதய கதயாம கதமுமே கயாசித்வா சாம்யம் பஜது கலயா ஹந்த கமலம் யதி க்ரீடல்லக்ஷ்மீ சரணகலலாக்ஷாரசசனம் சமம் தேவி ஸ்கந்த த்விபவதனபீதம் ஸ்தனயுகம் தவேதம் நக்கேதம் ஹரது சததம் பிரஸ்னுதமுகம் யதாலோக்யாசங்காகுலித ஹ்ருதயோ ஹாசஜனகः ஸ்வகும்பௌ ஹேரம்பः பரிவ்ருஷதி ஹஸ்தேன झटिति அமூதே வக்ஷோஜௌ அமிர்தரசமாணிக்யகுதுபௌ ந சந்தேஹஸ்பந்தः न कपतिपताके मनसिनः पिबन्तौ तौ यस्मात् अविदितवधूसङ्गरसिकौ कुमारावद्यापि द्विरदवदनक्रौञ्चदलनौ वहत्यम्बस्तम्बेरमदनुज कुम्भप्रकृतिभिः समारब्धां मुक्तामणिभिः अमलां हारलतिकां कुचाभोगो बिम्बाधररुचिभिः अन्तःशबलितां प्रतापव्यामिश्रां पुररमयितुः कीर्तिमिव ते. அடுத்து இந்த 75வது ஸ்லோகத்தில் 4வது லைனில் மட்டும் நம்ம ஒரு ஸ்ப்ளிட்டு பண்ண போகிறோம். கவீனாம் பிரௌடானாம் அஜனின்னு இருக்கும். அந்த பிரௌடானாம் போட்டுட்டு அஜனின்னு தனியாக பிரிக்க போகிறோம். மற்றபடி ஸ்லோகம் ஆசிட்டிஸ் நம்ம அப்படியே தான் சொல்ல போகிறோம். இப்போ முதல் லைனில் ஆரம்பிக்கலாம். தவஸ்தன்யம் மன்யே தவஸ்தன்யம் மன்யே தவஸ்தன்யம் மன்யே धरणिधर कन्ये हृदयतः धरणिधर कन्ये हृदयतः धरणिधर कन्ये हृदयतः पयः पारावारः पयः पारावारः पयः पारावारः परिवहति सारस्वतमिव परिवहति सारस्वतमिव परिवहति सारस्वतमिव दयावत्या दत्तं दयावत्या दत्तं दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्यतभयत् 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 कवीनां प्रौढानां कवीनां प्रौढानां कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता अजनिकमनीयः कवयिता अजनिकमनीयः कवयिता. இப்போ முழு லைனாக சொல்லுவோம். தவஸ்தன்யம் மன்யே धरणिधर कन्ये हृदयतः तवस्तन्यं मन्ये धरणिधर कन्ये हृदयतः तवस्तन्यं मन्ये धरणिधर कन्ये हृदयतः
पयः पारावारः परिवहति सारस्वतमिव पयः पारावारः परिवहति सारस्वतमिव पयः पारावारः परिवहति सारस्वतमिव दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता அடுத்தது ரெண்டு லைனாக சொல்லுவோம். तव स्तन्यं मन्ये धरणिधरकन्ये हृदयतः पयः पारावारः परिवहति सारस्वतमिव तव स्तन्यं मन्ये धरणिधरकन्ये हृदयतः पयः पारावारः परिवहति सारस्वतमिव तव स्तन्यं मन्ये धरणिधरकन्ये हृदयतः पयः पारावारः परिवहति सारस्वतमिव दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता அடுத்தது பூர்ணமாக ஸ்லோகத்தை சொல்லுவோம். तव स्तन्यं मन्ये धरणिधरकन्ये हृदयतः पयः पारावारः परिवहति सारस्वतमिव दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता तव स्तन्यं मन्ये धरणिधरकन्ये हृदयतः पयः पारावारः परिवहति सारस्वतमिव दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता तव स्तन्यं मन्ये धरणिधरकन्ये हृदयतः पयः पारावारः परिवहति सारस्वतमिव दयावत्या दत्तं द्रविडशिशुरास्वाद्य तव यत् कवीनां प्रौढानाम् अजनिकमनीयः कवयिता இப்போ இந்த 75வது ஸ்லோகத்தினுடைய ஒரு ஷார்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் முதல்ல பார்த்துருவோம். அம்பாளை தாயாராகவே போன ஸ்லோகத்தில் அம்பான்னு கூப்பிட்டு நமக்கு காமிச்சு கொடுத்தவர் இப்போ அந்த அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாராக
தவஸ்தன்யம் மண்யேன்னு ஆரம்பிக்கிறார். ஸ்தன்யம்னு சொன்னாக்கா ஸ்தனங்களிலிருந்து வரக்கூடிய இந்த தாய்ப்பால்ங்கிறதுக்கு இங்கே ஸ்தன்யம்னு பேர். உன்னுடைய தாய்ப்பால் எப்படி இருக்குன்னாக்கா உன் ஹிருதயத்திலிருந்து பெருகி வரக்கூடிய ஒரு பார்க்கடல் மாதிரி அப்படி பெருகி பிரவாகிக்கிறது, பாஞ்சு வர்றது, அப்படி ஒரு பார்க்கடல் மாதிரி பாஞ்சு வர்றது அப்படிங்கிறதாக முதல் 2 லைன்ல சாரமான கருத்து. அப்படிப்பட்ட தயையினால், அதாவது மனசு முழுக்க கருணையை நிறைஞ்ச உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தாய்ப்பாலை பருகின திரவிட சிசு, அதாவது திரவிட தேசத்து ஒரு குழந்தை. அப்படி உன்னுடைய தயையினால் நீ கொடுத்த அந்த பாலை பருகின குழந்தையானது, ஒரு சின்ன குழந்தை எப்படி ஆச்சுன்னு கேட்டால், அந்த குழந்தை எப்பேற்பட்ட ஒரு மகா பிரசித்தி வாய்ந்த கவிகளுக்கு மத்தியில் இந்த குழந்தை ரொம்ப பெரிய ஒரு பெருமை மிக்கதாக, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கவிகளுடைய மனசையும் கவரக்கூடிய ஒரு கவியாக இந்த குழந்தை ஆயிடுத்து. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா உன்னுடைய ஸ்தன்யத்தினுடைய ஒரு மகிமை அப்படின்னு தன்னுடைய தாயை, நம்முடைய தாயை அம்பாளை இந்த இடத்துல ஆச்சாரியால் கொண்டாடுறா. இப்போ இதனுடைய டீட்டெயில்டான ஒரு வெர்ஷனை பார்ப்போம். இந்த ஸ்லோகம் முழுக்கவே அம்பாளுடைய கருணையை, தாய்மையை போற்றக்கூடியதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. மனசுல எந்தவித கல்மிஷமும் இல்லாத ஒரு குழந்தை தன் தாயை பார்க்கறதுன்னு சொன்னாக்கா, அந்த பால் குடிக்கிற வயசுல இருக்கக்கூடிய குழந்தை அந்த தாயை, அந்த தாய்மையை, தன் தாய் கொடுக்கக்கூடிய அந்த பாலையை எதிர்பார்த்து ஏங்கி அந்த குழந்தை உட்காண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு உலகமே அதுதான், அது தவிர வேற எதுவும் இல்லை. சாதாரண மனுஷியாளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மத்தியிலேயே, நம்மளுடைய நார்மல் அப்சர்வேஷன்லேயே நமக்கு இது தெரியறது. அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ, இந்த குழந்தையினுடைய உடம்புக்கு வராமல் இருக்கணும், இந்த குழந்தைக்கு வயிறு ரொம்பணும், இப்படின்னு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக இந்த தாய் கொடுக்கக்கூடிய ஒரு பாலானது அமையிறது. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷியால் மத்தியிலேயே தாய்மைக்கு இவ்வளோ ஒரு பெரிய மருந்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால், எல்லா லோகங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய ஸ்தன்யமானது எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி ரசிக்கக்கூடியதாக அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. அவள் இடுப்பில் செவந்த பட்டாடையை சாத்தின், எப்படின்னா சின்னஞ்சிறிய இடுப்பில் அப்படி செவந்த பட்டாடையை சாத்தின் இருக்கா, பெண்ணம்பெரிய முலையும் அதில் அதன் மேலே முத்தாரமும் முத்து மாலையும் சாத்தி கொண்டவளாக, அவளுடைய குழல், அதாவது தலைமுடி எப்படி இருக்கு, எப்படி பிச்சிப்பூ வைத்ததான அழகான ஒரு தலைமுடி, 3 கண்களை உடையவளாக திரியம்பகான்னு சொல்லக்கூடியதாக நம்பிக்கையே, மனசு முழுக்க அவளை இப்படி நினைச்சு உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு, தபஸ்ல இருப்பவர்களுக்கு இது போல வேற தபஸ் எதுவும் வேண்டாம், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்றார். அப்போ இந்த குழந்தைக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, தன்னுடைய தாயாரை பற்றியதான ஒரு நினைப்பிலேயே அப்படியே முழுகி அந்த அம்பாள் நினைக்கும் போது அவ அங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு முத்து மாலையும் சேர்த்துன்னு இந்த இடத்துல அவர் ரெஃபர் பண்றாரு பாருங்க. அது நம்ம லாஸ்ட் ஸ்லோகத்துல 74 பார்த்ததான ஒரு வர்ணனை அப்படியே நம்ம கம்பேரிசன்ல இப்போ கொண்டு வந்து நிறுத்திக்கலாம் மனசுல. குச்சா போகோ வஹதி, இன்னும் முதல்ல இந்த 3வது லைன்லையும் 1வது லைனையும் சேர்த்து சொல்றேன். அவளுடைய ஸ்தனங்களின் மேலே எதை தாங்கி நிற்கிறதுனாக்கா அமலாம் ஹார லதிகாம், இந்த ஒரு முத்துமணிகளை கோர்த்து செய்த ஒரு ஹாரத்தை அவள் குச்சங்களின் மேலே, ஸ்தனங்களின் மேலே அது தாங்கி நிற்கிறதுன்னு சொல்லி சொல்றாள. அதே தான் அபிராமி பட்டர் அங்கே அழகா சொல்றார். பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் அப்படின்னு அவர் அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டார். அதே குழந்தையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவே தான் மருந்தாகவும் இருக்கு, இந்த ஸ்தன்யமே தான் மருந்தாகவும் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்முடைய மகானாக நாம் கொண்டாடக்கூடிய அப்பைய தீட்சிதர்வாள் அவர்கள் பண்ண ஒரு ஸ்லோகம் இருக்கு. எங்கன்னா திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு அவர் தரிசனம் பண்றதுக்கு போறார். அப்படி போன இடத்துல திடீர்னு ஜுரம் வந்து ரொம்ப உடம்பு முடியாமக்கு ஆயிடுறது. அப்போ இதெல்லாம் ஒரு சுவாமி பண்ற லீலைன்னு வச்சுப்போம், விஷயம் அதுதானே.
இந்த மகான்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுத்து அவர்களுடைய வாக்குனால நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கொண்டு வரதுக்காக சுவாமி பண்ற லீலை. அப்படி அம்பாள் எங்க ஒரு விளையாட்டு விளையாடுறா. அவர் யோசிக்கிறார், எனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்ததுனாக்கா அதை யார் குணப்படுத்தணும், நீதாம்மா குணப்படுத்தணும்னு சொல்லி நேராக அம்பாளை சரணாகதியாக அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் பண்றார். அபீத குச்சாம்பா ஸ்தவம் அப்படின்னு அதுக்கு பேர். ஏன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அம்பிகை யாருன்னா உண்ணாமுலை அம்மன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தை என்ன? இப்போவும் அந்த கோயிலில் போனாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அருணாச்சலேஸ்வரர்னு ஒரு பக்கம் அவர் இருக்காருன்னா இவளுக்கு அபீத குச்சாம்பான்னு பேர். இதுதான் அபித குஜாம்பான்லாம் நம்ம பலவிதமா தமிழ்ல மருவி வந்துடுறது வார்த்தைகள். ஆனா அபீத குச்சாம்பா, அம்பான்னு சொன்னாக்கா தாயார் நமக்கு தெரியறது. அபீத குச்சானா குச்சாபோகான்னு 74வது ஸ்லோகத்துல பார்த்தோமே, அந்த குச்சம்னு சொல்லக்கூடியதான ஸ்தனங்கள். அபீத, பீத்தன்னு சொன்னா குடிக்கப்பட்ட, அபீத்தன்னா குடிக்காத அல்லது உண்ணப்படாதன்னு இங்க அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ உண்ணப்படாத முலைகளை உடையவளாக யார் இருக்காளோ, எந்த தாயார் இருக்காளோ அவள் தான் அபீத குச்சா அம்பா. அதான் அபீத குச்சாம்பான்னு பேரு. தமிழ்ல உண்ணாமுலை அம்மன்னு நம்ம தமிழ்ல வச்சிருக்கோம். அந்த அம்மன் பேர்ல அபீத குச்சாம்பா ஸ்தவம்னு ஒரு ஸ்தவத்தை பாடுறார். அவரும் அந்த ஃபர்ஸ்ட் பேரா பாடி முடிக்கிறதே அம்பான்னு தான் கூப்பிடுறார். அம்ப ஸ்மராமியகம் அபீத குச்சே வபுஸ்தேன்னு சொல்லி அந்த ஸ்தவத்தை அவர் பாடி முடிக்கிறார். அவருக்கு உடம்பு முழுக்க நன்னா சரியா போயிடுறது அப்படிங்கிறதாக நமக்கு ஒரு வரலாற்று ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்டதான இந்த தாயாருடைய மகிமையையும் இந்த தாய்மையினுடைய மகிமையும், அதாவது ஸ்தன்யத்தினுடைய மகிமையும் சேர்த்து எடுத்து சொல்றதாகவே இப்போ இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியால் அற்புதமாக நமக்கு பல விஷயங்களை எடுத்து கொடுக்கிறார். முதல்ல எந்த நாமா வச்சு கூப்பிடுறாருன்னு பார்ப்போம். இங்க போன ஸ்லோகத்துல அம்பான்னு ஆக்கிட்டார். இங்க தரணிதர கன்யேன்னு கூப்பிடுறார். தரணிதர கன்யானாக்கா என்ன அர்த்தமாறுது? தரணிதரன்னு ஒருத்தருக்கு பேர். யாருக்குனாக்கா மலை, இந்த இடத்துல மலை அரசன்னு வச்சுக்கலாம். ஹிமவானுக்கு தரணிதரன்னு பேர். என்னன்னா காரண பேர். தரணின்னு சொன்னாக்கா பூமி, எல்லாரையும் நம்ம எல்லாரையும் எல்லாவற்றையும் தாங்குவதால் அதுக்கு தரணின்னு பேரு. அந்த தரணியே யார் ஒருத்தன் தாங்கின்னு இருக்கானோ அவனுக்கு தான் தரணி தரஹான்னு பேரு. அப்படி பூமியையும் சேர்த்து தாங்கக்கூடியதாக, அந்த பூமியை சேர்த்து பிடித்து தாங்கக்கூடியவராக ஹிமவான் இருக்கிறதுனால, மலைகளின் அரசன் இருக்கிறதுனால தரணிதரன்னு அவருக்கு பேர். தரணிதரனுடைய கன்யா, அவருடைய பெண்ணாக இருக்கக்கூடியவளே இங்க பார்த்த. அப்போ மலை மகளேன்னு சொல்லலாம். மலை அரசனின் மகளே, ஹிமவான் புத்திரி, இப்படி பல நாமாக்கள் சொல்லலாம். விஷயம் என்னன்னா மலையினுடைய புத்திரியாக பார்வதியாக அவதரித்தவளேன்னு இங்க கூப்பிடுறார். சரி, அப்ப இதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் என்னங்கிறது முதல் ரெண்டு லைனும் சேர்த்து பார்க்கும்பொழுது நமக்கு அழகான ஒரு காரணம் தெரிய போறது. இப்ப அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன? தவஸ்தன்யம் மன்யே. மன்யேனா நினைக்கிறேன், தவனா உன்னுடைய ஸ்தன்யமானது எப்பேற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கிறார். ஹே தரணிதர கன்யே அப்படின்னு சொல்லி, ஹே மலைமகளே, ஹிருதயதா, அதாவது ஹிருதயத்திலிருந்து புறப்படுவதாக. அடுத்த ரெண்டாவது லைன்ல பயஹா பாராவாரஹா பரிவஹதி சாரஸ்வதம் இவ, அங்க இவன்னு முடிக்கிறாரு. இதுதான் என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இப்ப கொடுக்கிறார். அதுதான் முதல்ல மன்யேன்னு முதல்ல கொடுத்துருக்கு. என்று எண்ணுகிறேன், என்று நினைக்கிறேன். என்னவா நினைக்கிறேன்னா பயஹான்னு ரெண்டாவது லைன்ல வருத. பயஹான்னாக்கா பால். இப்போ நம்ம நைவேத்தியம்லாம் பண்றோம், சுவாமிக்கு வைக்கும் பொழுது பாயசம் பண்றோம் அப்படின்னு பாயசான்னம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். பாயசான்னம்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பயஸ்ன்னு சொல்லக்கூடியதாக அந்த பாலை சேர்த்து அன்னத்தை அதுல சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்கறதுனாலதான் அதுக்கு பாயசம்னே பேரு, பாயசான்னம்னு பேரு. இது பெரியவாளே ஒரு இடத்துல சொல்லியிருக்கா அதை பத்தி. அப்படி அந்த பாலினுடைய ஒரு சேர்க்கை வர்றதுனாலதான் பாயசம்னு, பயசனுடைய சேர்க்கை வர்றதுனால பாயசம்னு அதுக்கு பேர். இப்போ அந்த பயஹாங்கிறது, அந்த பயசுங்கிற ஒரு வார்த்தை தான் இங்க வருது ரெண்டாவது லைன்ல. பயஹா பாராவாரஹா பரிவஹதி.
பரிவகத்தின்னா அப்படியே பெருகி ஓடுறதுன்னு சொல்கிறோமே, அது மாதிரி பரிவகத்திங்கிற ஒரு ஒரு பிரவாகம், பிரவாகிச்சுண்டு ஓடுறது. இந்த பரிவகத்திங்கிறது வகத்திங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சௌந்தரலஹரி ஸ்லோகங்கள்லேயே முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் பரின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு அப்படின்னு பெருகி பிரவாகிச்சுண்டு ஓடுறதுன்னு சொல்கிறதாக பரிவகதி. எது பரிவகதி? பயஹா பாராவாரக அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பாராவாரங்கிற ஒரு வார்த்தைக்கு கடல்னு அர்த்தம். அப்போ பயஹா பாராவாரக பரிவகத்தின்னா பால் கடல் அப்படின்னு சேர்த்து வார்த்தைகளை சேர்த்து பொருத்தினோம்னா இப்போ தெரியும் நமக்கு. இந்த பார்க்கடலாக அப்படி பெருகி பிரவாகிச்சுண்டு வருது. எங்கேருந்து வருது? ஹிருதயதா, உன்னுடைய ஹிருதயத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் லைன் எண்டில் கொடுத்துருக்காரு, ஹே தரணிதர கன்யே ஹிருதயதா பயஹா பாராவாரஹா பரிவகதி. இப்போ உன்னுடைய ஸ்தன்யமானது உன் ஹிருதயத்திலிருந்து அந்த பார்க்கடலை போல பெருகி பிரவாகிச்சுண்டு வர்றது. அப்போ குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நினைப்புல இந்த தாயார் தன்னுடைய கருணையினால, அடுத்த லைன்ல சொல்றாரு தயாவத்யா தத்தம், இந்த கருணையினால இந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு மனசு முழுக்க தயை நிறைஞ்சதாக இந்த அம்மா அப்படி கொடுக்கணும்னு நினைச்சு பார்க்கடலை போல பிரவாகிச்சுண்டு வரக்கூடியதான உன்னுடைய ஸ்தன்யமானது சாரஸ்வதம் இவ, சாரஸ்வதமாக இருக்கிறது. சாரஸ்வதத்தை போல இருக்கிறதுனா ரெண்டு விதமாக இங்க அர்த்தம் பண்ணலாம். ஒன்று, சாரஸ்வதம்னாக்கா சரஸ்வதியினுடைய ஒரு கட்டாட்சத்தை போல, சரஸ்வதியினுடைய எல்லா விஷயங்களும். இப்போ ஒரு வாக்குன்னு சொன்னாக்கா வாக் தேவதையாக சரஸ்வதி இருக்கா, இப்போ அவளுடைய ஒரு கட்டாட்சத்தை நிறைப்பதாக இருக்குன்னு ஒரு பக்கம் அர்த்தம் பண்ணலாம். ரெண்டாவது, சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய ஒரு நதியை போல இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய நதியானது எத்தனை ஒரு விசேஷமானதுங்கிறது முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். ஆச்சாரியால் அது ஒரு ஹிடன் ரெஃபரன்ஸாக கொடுத்து அதன் மூலமாக நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுட்டோம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ சரஸ்வதி நதியை போன்றதாக ஒரு குஹ்யமான ஒரு, ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு நதியாக அது இருக்கும். அதே மாதிரி ரகசியமானதாக ஆனால் கொண்டாடப்படக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் உள்ளதாக அது பிரவாகிச்சுண்டு வரது அப்படின்னு சொல்றதாக இங்க அர்த்தம் பண்ணலாம். சரி, இப்போ எதுக்காக இந்த நாமாவை சொல்லி கூப்பிட்டாருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட புரிய ஆரம்பிக்கும். தரணிதர கன்யே அப்படிங்கிறது என்னன்னா மலையின் மகளேன்னு கூப்பிட்டுருக்கார். இப்ப மலையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? மலை தான் நதிகளுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கு இல்லையா? மலையிலேருந்து தான் எந்த நதி ஆனாலும் உற்பத்தி ஆகணும். ஏதோ ஆகாசத்துலேருந்து வருது சார், மழை பெஞ்சுது சார்னாக்கா மழை பெய்யுறது சரி, ஆனால் மழை எங்கே ரிசீவ் ஆகுது? இந்த மலை தான் அதை ரிசீவ் பண்ணி மலையிலிருந்து தான் ஒரு ஊற்றாக, இன்ஃபேக்ட் மழை பெய்யுறதோ இல்லையோ மலையிலிருந்து ஒரு உற்பத்தி ஆகிறதாக ஊற்றாக ஆரம்பிச்சு தான் எப்பேற்பட்ட புண்ணிய நதிகளும் நமக்கு லோக்கத்தில் இந்த பூமியில் நமக்கெல்லாம் சேர்றது. அப்போ மலையிலிருந்து தான் நதி பிரவாகம் எடுத்துட்டு ஓடி வர்றது. மேலேருந்து அப்படி கீழே அப்படி தட தட தடன்னு இந்த பூமிக்கு எல்லாருக்கும் வருஷிக்கணும், எல்லாருக்கும் கொண்டு ரீச் பண்ணணும். ஏன்னா இந்த நதி, இந்த தண்ணி கிடைச்சாதானே எல்லாருக்குமே விளைச்சல் சாப்பாடு எல்லாம். அதனால இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த நதி மலையிலிருந்து பிரவாகிச்சுண்டு ஓடி வர்றது கீழே, எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு மலை தான் அவனோட அப்பா. என்ன, அவருடைய பெண்ணாக நீ அவதாரம் பண்ணியோன்னோ, இதுவே அம்பாளூர் லீலையாக பண்ணதுங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எப்படி ஹிமவான் பண்ணின தபஸ்னால அம்பாள் அவருக்கு அனுகிரகம் பண்றதாக, அதுக்கே ஹிமவான் உட்காந்து ஓன் அழறர், இதுக்கு நான் என்னதான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், எத்தனை ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கேன், நீ என் பொண்ணா பிறக்கிறேன்னு சொல்லியிருக்கியேன்னு சொல்லி ஹிமவான் அப்படி ஆனந்தத்துல அப்படி அழுதுண்டு நிற்கிறாருங்கிற விஷயங்கள்லாம் தேவி பாகவதம் அவ்வளோ அழகா சொல்றது. அப்பேற்பட்ட ஒரு அப்பான்னு இப்போ அவருடைய பெருமையை முதல்ல சொல்லி, அந்த அப்பா கிட்ட இருந்து தான், அந்த மலைகள்ல இருந்து தான் நதிகள் பிரவாகிச்சுண்டு லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக, லோகத்துக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக நதிகள் அங்கேதான் பிரவாகிச்சுண்டு வரது. நதிகள்லாம் போய் சேர்ந்து எல்லாம் கடைசியில போய் சேர்ந்து தான் கடலும் நிரம்பி நிற்கிறதுங்கிறதாக ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுப்போம். இப்போ தாய் 8 அடினா குட்டி 16 அடின்னு தானே பார்ப்போம். அது மாதிரி இந்த இடத்துல ஃபார் அ லிமிட்டட் பர்பஸ்
அவருடைய பெண்ணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவளை வச்சு பார்த்தோம்னா இவள்கிட்ட இருந்து பிரவாகிக்கக்கூடிய எப்படி அப்பா கிட்ட இருந்து நதி சரஸ்வதினு சொல்லக்கூடிய நதியும் அவர்கிட்ட இருந்தே பிரவாகிச்சுட்டு ஓடுறது. ஏன்னா சாரஸ்வதம் இவங்கிற ஒரு பாயிண்ட் வச்சு சொல்றோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்தோம்னா உங்ககிட்ட இருந்து அதாவது அப்பா கிட்ட இருந்து எப்படிப்பட்ட நதிகள்லாம் சரஸ்வதி மாதிரியான நதிகள்லாம் பொங்கி பிரவாகிச்சுட்டு ஓடுறதுன்னு பார்த்தா அப்பாவை தாண்டினவளாக குட்டி 16 அடியாக நீ எப்படி இருக்கேன்னா உங்ககிட்ட இருந்து சாட்சாத் அந்த பார்க்கடலே பெருகி பிரவாகிச்சுண்டு உன் குழந்தைகளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக அவளுக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றதுக்காக அப்படி ஸ்தன்யமானது உன்னுடைய ஹிருதயத்திலிருந்து பார்க்கடலானது பிரவாகிச்சுண்டு ஓடி வர்றது அப்படிங்கிறதாக இங்க ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. அதாவது அப்பா கிட்ட இருந்து நதிதான் பெருகி ஓடி வர்றது, இவகிட்ட இருந்து இவ ஹிருதயத்திலிருந்து பார்க்கடலை போல அப்படி ஓடி வருது. வெறும் நதி போல ஓடி வரல, பார்க்கடலை போல பெருகிண்டு அது பிரவாகிச்சுண்டு வர்றது அப்படின்னு சொல்றதாக இங்க ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. அதனாலதான் தரணிதர கன்யாங்கிற ஒரு நாமா இந்த இடத்துல. தாய் 8 அடின்னா குட்டி 16 அடிங்கிற ஒரு கணக்கை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நதியாக உற்பத்தி ஆகல, கடலாக உற்பத்தி ஆகுறது இவ ஹிருதயத்தில இருந்து அப்படிங்கிறது. இப்ப இந்த சாரஸ்வதம் இவன்னு சொல்லும் பொழுது சரஸ்வதியினுடைய சம்பந்தம் உள்ளதாக பல விஷயங்களையும் சேர்த்து ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். எப்படின்னா இந்த சரஸ்வதியினுடைய கலர்னு சொன்னாக்கா வெள்ளை வெளையர்னு தான் எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணுவோம். சரத்காலத்தினுடைய சம்பந்தம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சரஸ்வதியினுடைய சம்பந்தம் அப்படி வெள்ளை வெளையர்னு அந்த பனியினுடைய கலருங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு கம்பேரிசன் சொல்றது உண்டு. பால் எப்படி இருக்கு அப்படின்னா பாலும் வெள்ளை வெளையர்னு இருக்கு. இவ ஹிருதயத்திலிருந்து பெருகி வரக்கூடிய அந்த பயசானது அப்படி வெள்ளை வெளையர்னு இருக்கு. சரஸ்வதியும் வெள்ளை வெளையர்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் ஆயிடுத்து. ரெண்டாவது சரஸ்வதினு சொன்னாலே சரஸ்வதி கட்டாட்சம்னாக்கா நற்சொற்கள், நல்ல வாக்கு. நல்ல வாக்குன்னு சொன்னாலே அது கேட்கறதுக்கு எப்பவும் ஒரு இனிமை இருந்துட்டே இருக்கும். நல்ல சொற்களுக்கு இனிமைங்கிறது நேச்சுரலான ஒரு அதனுடைய ஒரு சம்பந்தம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த அம்பாளுடைய ஸ்தன்யமானதும் நேச்சுரலாகவே அத்தனை இனிமையானது. ஏன்னா சாட்சாத் அது அமிர்தம், அமிர்தத்துக்கும் மேலேன்னு சொல்லக்கூடியதாக அது இருக்கு. அதனால அது வெள்ளையும் சரி இனிமையும் சரிங்கிற எல்லா விஷயங்களையும் சேர்ந்து இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. ஆகையினால இது சாரஸ்வதம்னு சொல்லக்கூடியதாக சரஸ்வதியை போன்றதாக அல்லது சரஸ்வதியினுடைய எல்லா ஃபேக்டர்ஸும் இங்க கம்பேர் பண்ணக்கூடியதாக இது இருக்கு. அது சரஸ்வதின்னு அம்பாளுடைய ஒரு ரூபமாக எடுத்துட்டாலும் சரி, சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய ஒரு நதியாக எடுத்துட்டாலும் சரி, அது கம்பேரபிளா இருக்குன்னு சொல்றதாக இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்லயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தவஸ்தன்யம் மன்யே, உன்னுடைய ஸ்தன்யமானது இப்படி இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஹே தரணிதர கன்யா, ஹிருதயத்திலிருந்து பொங்கி பிரவாகிக்கின்ற பார்க்கடலை போன்றதாக சாரஸ்வதம் போன்றதாக இது இருக்கிறது என்று எண்ணுகிறேன் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல சொல்றார். இப்ப அதனுடைய மகிமை எப்பேற்பட்டதாக எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் அது கொடுத்ததுன்னு சொல்றத அடுத்த 2 லைன்ல கொடுக்கிறார். தயாவத்யா தத்தம். தத்தம்னா கொடுக்கப்பட்டது. நான் தத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றோம் இல்லையா, அப்படி இங்க தத்தம் கொடுக்கப்பட்டதான. எப்படி கொடுக்கப்பட்டதான? தயாவத்யா, தயையினால் நிறைந்ததாக ஒரு மனசு இவளுக்கு. இந்த இடத்துலயும் மறுபடி அப்பைய தீட்சிதரை நம்ம ஸ்மரிக்கலாம். ஏன்னா அவருடைய இந்த ஸ்லோகத்துல மௌளவ் கங்கா சசாங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல பரமேஸ்வரனுடைய இடது பாகத்துல யார் இருக்கான்னு சொல்லும் பொழுது இதே வார்த்தை கொடுக்கிறார் அவர். வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி துஹிதா அப்படிங்கிறார். இடது பாகத்துல யார் இருக்கா? தயையினால் நனைந்தவளாக, தயா ஆர்திரா, தயையினால் அந்த கருணையிலேயே மூழ்கி நனைந்தவளாக இருக்கக்கூடிய ஹிமகிரி துஹிதா. அவரும் இதே வார்த்தை இங்க போட்டார். அந்த மலையரசனின் ஹிமவானுடைய புத்திரின்னு ஒரு நாம அவர் போட்டார். ஏன் ஹிமவானுடைய புத்திரி? அந்த பனிமலை இல்லையா, பனி எப்பவுமே அப்படியே உருகின்றே இருக்கு. இந்த பனி ஏன் உருகிறது? நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சேர்த்து அங்கதானே கொண்டு சப்மிட் பண்றோம். அதனால இந்த பனிமலையின் மகளாக இருக்கக்கூடிய அம்பிகை எப்பொழுதும் அந்த கருணையினால பக்தர்களுக்காக அப்படியே உருகி நனைந்தவளாக அவள் உட்காண்டிருக்கா. இந்த பரமேஸ்வரனுடைய இடது பாகத்துல அவ தானே உட்காண்டிருக்கான்னு சொல்லி இங்க அப்பைய தீட்சிதர் அந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதையே தான் இந்த இடத்துல இப்ப பாக்குறோம். தரணிதர கன்யான்னு சொல்லியாச்சு.
ஹிமகிரி துஹிதான்னு அந்த சொன்ன மாதிரி இங்க தரணிதர கன்யா. அவ எப்படி இருக்கா? தயார்திரான்னு அப்பயே தீட்சிதர் பின்னால பாடுறார். இங்க ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கார்? தயாவத்யா தத்தம். ஹே மலைமகளே, நீ உன்னுடைய தயையினால், தயை நிறைந்த அந்த மனத்தினால் நீ கொடுத்ததான, உன்னால் கொடுக்கப்பட்டதான இந்த 3வது லைன்ல தவ யது, இந்த சேர்த்து தத்தம் தவ யதுங்கிறத வச்சு பார்த்தோம்னா உன்னால் கொடுக்கப்பட்ட உன்னுடையதான ஸ்தன்யத்தை அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அப்போ கருணையினால் நீ கொடுத்ததான உன்னுடையதான இந்த ஸ்தன்யத்தை, நடுவுல என்ன வார்த்தைகள் வருது? திரவிட சிசுர் ஆஸ்வாத்திய அப்படின்னு வருது. அப்போ திரவிட சிசுஹு ஆஸ்வாத்தியன்னு அதை பிரிக்கிறோம் நம்ம. ஆஸ்வாத்திய, ஆஸ்வாதனம் பண்றதுன்னா ரிசீவ் பண்றது. இந்த இடத்துல அதை உட்கொள்ளுதல், அதை பெற்றுக்கொள்ளுதல். இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒன்றத்தை சாப்பிட கொடுத்தோம்னா அதை அப்படியே அழகாக ரிசீவ் பண்ணிட்டு உள்ளே சாப்பிட்டுருத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இங்கே ஒரு குழந்தை ஆஸ்வாதனம் பண்ணியிருக்கு. எந்த குழந்தைன்னா திரவிட சிசுன்னு சொல்லியிருக்காரு. சிசுன்னு சொன்னால் குழந்தை, திரவிட சிசுன்னா திரவிட தேசத்தை சேர்ந்ததான ஒரு குழந்தைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த திராவிடங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டை மட்டும் குறிக்கிறது இல்லைங்கிறதையும் ஒரு பக்கம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா பஞ்சதிரவிடம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக முன்னாடி நம்ம காஞ்சி மகான்ல எல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போது திரவிடங்கிறது தமிழ்நாட்டையும் அதே மாதிரி இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு இது எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருமையோடய நம்ம நினச்சிக்கலாம். திரவிட சிசுன்னு சொல்லக்கூடியது ஒரு தமிழ் குழந்தைன்னு சொல்றதாக. ஏன்னா பெரியவாளே இந்த பாயிண்டை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது திரவிட சிசுனாக்கா தமிழ் குழந்தைன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெரியவா நமக்கு இதை ஹிண்ட் பண்றா. அந்த திரவிட சிசு யாருங்கிற ஒரு டாபிக் அப்புறம் வருவோம். இந்த 4வது லைன் மீனிங் இப்போ முடிச்சுடலாம். இப்படி கருணையினால் நீ கொடுத்த அந்த ஸ்தன்யத்தை ஆஸ்வாதனம் பண்ணின்ற அந்த திரவிட சிசுவானது, தமிழ் குழந்தையானது என்ன ஆச்சு அப்படின்னா 4வது லைன்ல சொல்றார், கவீனாம் பிரௌடானாம் அஜனி. இந்த அஜனினாக்கா ஆகிற்று, இப்படி ஆச்சுன்னு அர்த்தம். என்ன ஆச்சு? கவீனாம் பிரௌடானாம், அதாவது நல்ல முதிர்ச்சி பெற்ற கவிகளுக்கு மத்தியில அவர்களிடையே என்ன ஆச்சுன்னா கமனீயா கவயிதா, மனசை ஈர்க்கக்கூடிய ஒரு கவியாக, அதாவது எப்பேற்பட்ட ஒரு பிராபல்யம் பெற்ற கவிகளுக்கு மத்தியில, மிக முதிர்ச்சி பெற்ற கவிகளுக்கு மத்தியில மனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கவியாக ஆகிற்று அஜனி அப்படின்னு சொல்லி இந்த 4வது லைன் முடிக்கிறார். அப்போ அம்பாளுடைய கருணையினால் அவளுடைய ஸ்தன்யத்தை பெற்றதான ஒரு தமிழ் குழந்தை, ஒரு குழந்தை எப்பேற்பட்ட கவிகளுக்கெல்லாம் மத்தியில அவளுக்கெல்லாம் அவர்களுடைய மனசையும் சேர்த்து கவரக்கூடியதாக. அப்போ கவிகளுக்கெல்லாம் பெருங்கவியாக, கவியரசர், கவி சக்கரவர்த்தின்லாம் சொல்றோமே, அது எல்லாத்துக்கும் மேல இவ எல்லாருடைய மனசையும் கூட சேர்த்து கவரக்கூடிய ஒரு கவியாக, அத்தனை ஒரு சரஸ்வதி கட்டாட்சம் நிறைந்ததாக இந்த குழந்தை ஆகியிருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதுல அம்பாளுடைய ஸ்தன்யத்தினுடைய மகிமை அப்படிங்கிறதா முக்கியமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது கூடவே நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுடைய ஒரு சக்தியை, மகிமையை போற்றக்கூடியதாக வாகதீஸ்வரி, வாக்பாதினி முதலான நாமங்களை எல்லாம் நம்ம சேர்த்து கொஞ்சம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்போ அந்த தமிழ் குழந்தைங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரும். ஏன்னா அதை பற்றி பெரியவா ஸ்பெஷலாக சொல்லியிருக்கா. அதாவது அம்பாளுடைய ஞானப்பாலை சாப்பிட்ட ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம தமிழ் தேசத்தில் திருஞான சம்பந்தரை கொண்டாடுறோம், ஞானசம்பந்த பெருமான். அப்போ அவராகத்தான் இது இருக்கணும் அப்படின்னு நமக்கு பை டிஃபால்ட் இந்த திரவிட சிசுங்கிறது இந்த ஞானசம்பந்தரை சொல்றதாக இருக்கும்னு நமக்கு தோணலாம். ஆனால் ஆச்சாரியர்களுடைய காலம் எப்போ அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை எவாலுவேட் பண்ணும் பொழுது ஆச்சாரியால் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆச்சாரியர்களுடைய காலம் இருந்தது அப்படிங்கிற அந்த கால நிர்ணயத்தை வச்சு பார்க்கும் பொழுது இது ஞானசம்பந்தரை குறிக்கிறதாக இருக்கிறத விட சாட்சாத் ஆச்சாரியாலேயே குறிக்கிறதாகவே தான் இது இருந்திருக்கும்னு தான் நம்ம இங்கே அர்த்தம் பண்ணிக்க முடியறதுன்னு பெரியவா சொல்கிறோம். அது கூடவே இன்னொரு பாயிண்ட் நமக்கு மனசில் வரக்கூடிய ஒரு விஷயம்,
பெரியவாளே அப்படியே எடுத்து சொல்றாங்க. நம்ம ஆச்சாரியால் தன்னைத்தானே திராவிட சிசுன்னு அவர் ஒரு மூணாம் மனுஷியர் மாதிரி கவிநயத்தோட கூடவே வினயத்தோட தான் அவர் அப்படி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காருன்னு தோன்றது. நானாக்கும் ஞானப்பால் குடிச்சேன் அப்படின்னு ஒரு பெருமையோடு அப்படி சொல்லி காமிக்கி தன்னையே ஏதோ ஒரு மூணாம் மனுஷியர் மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் இந்த பாஷ்யக்காரெல்லாம் இதை பற்றி எழுதியிருக்கா. ஏன்னா மலையாளம்னு ஒரு பாஷை வந்ததே கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த தேசத்திலையும் தமிழ் தான் பாஷையா இருந்திருக்கு. அதனால அதுவும் திராவிட தேசமாகத்தான் இருந்திருக்கு. அதனால ஆச்சாரியால் தன்னையே திராவிட சிசுன்னு சொல்லிக்கிறதுக்கு தாராளமா இடம் இருக்கு. அது நமக்கெல்லாம் மகா பெருமையான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். சரி, நம்ம பெருமைப்படலாம், ஆனா ஆச்சாரியால் பெருமைப்படக்கூடியவரா, இப்பேற்பட்ட ஒரு வினயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவராக ஆச்சாரியால் இருக்கா. அதனால அவர் என்னத்தான் தன்னை ஒரு மூணாம் மனுஷியர் மாதிரி ஏதோ ஒரு திராவிட சிசுன்னு சொல்லிண்டா கூட தன்னை பத்தி எல்லா கவிகளுக்கும் மத்தியில ஒரு வசந்த கமனீய கவியானதாக அவர் சொல்லிப்பாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி தோணலாம். யோசிச்சு பார்த்தாக்கா இதுலேயும் இங்க ஒரு தப்பான விஷயம் இல்லைங்கிறது நன்னா யோசிச்சா புரியும் அப்படிங்கிற பிரிவா. ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அம்பாளுடைய ஸ்தன்ய மகிமை தான். அது எப்பேற்பட்ட சக்தியோடு ஒருத்தருக்கு கவி பாடக்கூடிய திறமையை கொடுக்கறதுன்னு சொல்லும் பொழுது எல்லா கவிகளுக்கும் மேம்பட்ட ஸ்தானத்துல ஒருத்தரை உட்காத்தி வச்சுதுன்னு சொன்னாதானே, அதுவும் பிரத்யக்ஷமான ஒரு உதாரணம் கொடுத்து சொன்னாதானே அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால எங்கேயோ தள்ளி நின்று இருக்கிற என்னையும் கட்டாட்சி, என்னையும் உன்னுடைய அந்த ஒரு கட்டாட்சத்துல குளிப்பாட்டுன்னெல்லாம் தன்னை யாரோ ஒரு ஒரு லாஸ்ட் லெவல்ல இருக்கிற ஆளாக வச்சுட்ட ஆச்சாரியாள் அந்த ஸ்லோகத்துல எல்லாம் இந்த ஸ்லோகத்துல கவி சார்வபௌமராக, அதாவது கவிகளுக்கெல்லாம் மேலே உசந்த கவியாக எல்லா கவிகளும் கொண்டாடக்கூடியவராக இவருடைய பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் சாட்சாத் இந்த அம்பாளுடைய க்ஷீரம். அது ஒரு தூக்கினதாக இதுதான் அவரை தூக்கி வச்சதுன்னு சொன்னாத்தானே அதனுடைய வசதி தெரியும். ஆகையினாலதான் இப்படி எழுதியிருக்காருன்னு தோன்றது. பெரியவா அதை பத்தி சொல்றேன். அது கூடவே நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது பெரியவா அவருடைய சின்ன வயசுல நடந்ததான ஒரு ஒரு இன்சிடென்ட்டையும் பெரியவா மென்ஷன் பண்றான். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகத்துல இதை பத்தி வருது. இந்த திராவிட சிசுவை பத்தி மலையாள தேசத்துல அவ இப்பவும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு கர்ண பரம்பரையாக வரக்கூடியதான ஒரு விஷயம் அப்படின்னு இதை பத்தி சொல்றான். ஆச்சாரியர்களுடைய அவதார ஸ்தலமான காலட்டிக்கு ரொம்ப கிட்டத்துல மாணிக்கமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்கான். அந்த கிராமத்துல அம்பாளுக்கு காத்தியாயினிங்கிற பேர்ல ஒரு கோயில் இருக்கு. அங்க ஆச்சாரியர்களுடைய அப்பா சிவகுரு அவர்கள் தினம் அங்க போய் பூஜை பண்ணிட்டு வருவாராம். அங்க போய் அம்பாளுக்கு பாலை நைவேத்தியம் பண்ணி குழந்தைக்கும் தினம் கொண்டு வந்து கொடுப்பாராம். அம்பாள் பிரசாதம், இதை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு கொடுப்பார். ஆச்சாரியால் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற காலம். அப்பா கொண்டு போற பாலை அம்பாளே குடிச்சுட்டு கொஞ்சம் நமக்காக பாக்கி வச்சு அனுப்புறா அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிட்டு இருந்ததான். இது பெரியவா சொல்ற. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நடுவுல ஒரு சமயம் அப்பா வெளியூர் போயிட்டார். இந்த குழந்தை தான் கோயிலுக்கு போய் பூஜையை பண்ணி இந்த பாலை நிவேதனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு இது போய் பூஜை எல்லாம் பண்ணிடுத்து பாலை அம்பாள் முன்னாடி வச்சு அம்மா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட வச்சு நின்றுதான் அந்த குழந்தை. அம்பாள் தீர்மானம் பண்ணிட்டா ஒரு பெரிய அனுகிரக லீலை, ஒரு விளையாட்டை பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த குழந்தை கொஞ்ச நேரம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே சட்டுன்னு அம்பாள் அங்க வச்சிருந்த பாலை கொஞ்சம் கூட பாக்கி வைக்காம சூக்ஷ்மமாக எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுட்டாலாம். முழுக்க சாப்பிட்டுட்டா இந்த பாலை. உடனே குழந்தை என்ன பண்ணித்தான் இப்படி எட்டி பார்க்கறது, இந்த பாத்திரத்துல சேஷ பிரசாதம் இல்லவே இல்லையே, மிச்சம் நமக்கு தினம் அப்பா கொஞ்சம் கொண்டு கொடுப்பாளே அம்பாள் குடிச்சா விட்டு, இன்னைக்கு என்னடான்னா கொஞ்சம் காணவே இல்லையே, மிச்சம் ஒரு துளி கூட காணமேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அங்கே உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுதான். ஏன்னா எனக்கு இப்படி பாக்கி வைக்காம எல்லாத்தையும் குடிச்சுப்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வருத்தப்பட்டு தான். உடனே என்ன பண்ணாலாம் அம்பாள் தன்னுடைய அந்த அனுகிரகத்தை இந்த குழந்தைக்கு அவள் பிரசாதமாக ஸ்தன்யமாக சாட்சாத் தன்னுடைய க்ஷீரத்தையே இந்த குழந்தைக்கு ஊட்டினாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் இந்த மலையாள தேசத்துல இந்த கதை இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு பெரியவா அதை பத்தி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம ஆச்சாரியாளுக்கு சாட்சாத் அம்பாளுடைய க்ஷீரமே ஒரு பிரசாதமாக கிடைச்சதுனாலதான் இந்த திராவிட சிசுன்னு தன்னை ஒரு மூணாம் மனுஷராக இங்க இண்டிகேட் பண்ணி அந்த திராவிட சிசு
உன்னுடைய ஸ்தன்யத்தினுடைய மகிமையினால மாத்திரமே, அதுதான் பாயிண்ட், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய மகிமையினால் மாத்திரமே எல்லா கவிகளுக்கும் மத்தியில இத்தனை பெரிய ஒரு பொசிஷன்ல எல்லாரும் பார்த்து எல்லா கவிகளுடைய மனசையும் கவரக்கூடிய கவி சார்வபௌமராக இந்த ஸ்டேட்டஸ்ல அந்த குழந்தை வந்து உட்காண்டிருக்கு. அதுக்கு காரணம் சாட்சாத் உன்னுடைய ஸ்தன்ய மகிமைன்னு சொல்லி ஆச்சாரியாளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பெரியவா இந்த எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்குறா. இப்போ இந்த இடத்துல இப்படி உட்காந்து அழுதுன்ற இருந்த ஒரு பிள்ளைக்கு பாலை கொடுத்ததாக இந்த அம்மா இருக்காளே, அதை நினைச்சு பார்க்கும் பொழுது அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இன்னொரு ஸ்லோகமும் ஞாபகத்துக்கு வருது. அது இப்போ நம்ம பார்த்த ஸ்லோகத்தில், அதாவது மலை மகளேன்னு சொல்லி மலையிலிருந்து நதி பிரவாகிச்சுட்டு வர மாதிரி உங்ககிட்டேருந்து பார்க்கடலே பிரவாகிச்சுட்டு வருதுன்னு சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதாகவும் அந்த ஸ்லோகம் இருக்கு. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெற்பின் பெருத்தன பால் அழும்பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் போகிறது. திருத்தன பாரமும்னாக்கா இங்கே ஸ்தனங்களை குறிக்கிறதாக, தமிழில் தனம்னு வருதுங்க. அதற்கு மேலே போட்டிருக்கக்கூடிய ஆரமும், இந்த ஹாரம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த முத்து மாலை இல்லையா. ஸோ இங்கே பால் அழும் பிள்ளைக்கு நல்கின, அழக்கூடிய பிள்ளைக்கு பாலை நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும், அப்படி பேரருள் கூர்ந்த திருத்தன பாரமும், அதுதான் இங்கே தயாவத்தியா கருணையினால் நிறைந்தவளான நீ கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற பாயிண்ட்லாம் வந்துடுது. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை தான் கருத்தனை எந்தை தன் கண்ணனை, அதை அந்த முதல் போர்ஷன் விட்டுருவோம். நமக்கு முக்கியமான பாயிண்ட் வண்ண கனகவெற்பின் பெருத்தனை, அதாவது வண்ணமயமான, எப்படி பொன்னிறமான பொன்மலையாக இருக்கக்கூடிய மேருவை விட பெருத்து நிற்பவையான உன்னுடைய திருத்தனங்கள் அப்படின்னு சொல்லி இங்க அம்பாளுடைய ஸ்தனங்களை பத்தினதான ஒரு கம்பேரிசன். அப்போ மேருமலையை போன்றதாக நீங்க ஒரு கம்பேரிசன் கொடுக்கும் பொழுதே மலைமகளேங்கிற ஒரு பாயிண்ட்டையும் எடுத்துன்னு வந்து, எப்படி அந்த மலையிலிருந்து நதிகள் பெருகிறதோ அது மாதிரி உங்ககிட்ட இருந்து உன்னுடைய ஹிருதயத்திலிருந்து பார்க்கடலே பெருகி பிரவாகிச்சு பாலை அழும் பிள்ளைக்கு நல்கின அந்த பேரருள் கூர்ந்த இந்த திருத்தன பாரங்கள் அப்படின்னு இங்கே அபிராமி அந்தாதியில் அவர் பாடக்கூடிய விஷயமும் நமக்கு கம்பேரிசனில் மனசை அப்படியே நெகிழ வைக்கக்கூடியதாக, அம்பாளுடைய கருணையை நினச்சி நம்ம நெகிழ வைக்கக்கூடியதான எத்தனையோ விஷயங்கள் எல்லா மகான்கள் பாடினதெல்லாம் நமக்கு அப்படியே கம்பேரிசனில் வந்து நிற்கிறது. அந்த கருணா சமுத்திரத்தில் ஒரு துளி நம்ம மேலே விழறதுக்கு நம்ம எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த ஒரு துளி நம்ம மேலே விழுந்ததுனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கே பேர்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறத நம்ம எல்லாரும் மனசார ஸ்மரிச்சுண்டு நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த அம்பாள் மேலே பக்தியை கொடுக்கக்கூடியதாக, அவளுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவள்கிட்ட பக்தி பண்ணி அவளே ஆகக்கூடியதான ஒரு பாக்கியத்தை அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு சாட்சாத் அம்பாள் ரூபமாக இருக்கக்கூடிய நம்ம பெரியவாழ்கிட்டயே சரண் புகுவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.